திருகோணமலை மூதூர் பிரதேசத்திற்குட்பட்ட நாவலடி சம்பூர் வீதி செப்பனிடப்பட்டு இன்று மக்களிடம் கையளிக்கப்பட்டது. மீள்குடியேற்ற அமைச்சின் ஒதுக்கீட்டில் நாவலடி சம்பூர் வரையான சுமார் 4 கிலோமீட்டர் வீதி செப்பனிடப்பட்டது. வீதி செப்பனிடும் பணிகளுக்காக கிழக்கு மாகாண சபையும் கடற்படையினரும் ஒத்துழைப்பு வழங்கியுள்ளனர். இந்த பிரதேசத்தில் தமிழ் மக்கள் வாழ்கின்றார்கள், முஸ்லீம் மக்கள் வாழ்கின்றார்கள், சீன மக்கள் வாழ்கின்றார்கள். நாங்கள் எல்லோரும் நிம்மதியாக சமாதானமாக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்து நாங்கள் வாழ்கிறார். தேவையில்லாத பிரச்சனையை நாங்கள் உருவாக்காமல் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்கிறோம். அதுதான் தற்பொழுது இந்த நாட்டிற்கு ஒரு புதிய அரசியல் சாசனத்தை ஏற்படுத்துவதற்கு பாராளுமன்றம் ஒரு அரசியல் சாசன சபையாக மாற்றப்பட்டு செயல்பட்டு வருகின்றது. நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஒரு அரசியல் சாசனம் தாமதம் இல்லாமல் கூடிய விரைவில் அரசியல் சாசனை சபையினாலும் பாராளுமன்றத்தினாலும் ஒரு 3-2 பெரும்பான்மையால் நிறைவேற்றப்படும். அவ்விதமாக நிறைவேற்றப்படுகின்ற அரசியல் சாசனம் இந்த நாட்டில் வாழ்கின்ற பெரும்பான்மை சிங்கள மக்களுக்கு, இந்த நாட்டில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு, இந்த நாட்டில் வாழ்கின்ற தமிழ் பேச முஸ்லிம் மக்களுக்கு, ஏனையவர்களுக்கு ஏற்புடையாக இருக்க வேண்டியதான். 30 வருட காலமாக இந்த நாட்டில் ஒரு யுத்தம் நடைபெற்றது. அந்த யுத்தத்தின் காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் குடிபெயர்ந்தார்கள். மக்கள் தற்பொழுது தங்களுடைய காணிகளுக்கு விசேஷமாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு மீள்குடியேறிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எல்லா மாவட்டங்களிலும் மீள்குடியேற்றம் நடைபெறுகிறது. ஆனால் எந்த ஒரு மாவட்டத்திலும் மீள்குடியேற்றம் முழுமையாக நடந்ததாக நாங்கள் இந்த முன் கூற முடியாது. 30 வருட காலமாக இந்த நாட்டில் வன்முறை ஏற்பட்டிருக்கிறது. அதோட முடிவுக்கு வந்திருக்கிறது. இனிமேல் எங்களுக்கு வன்முறை தேவையில்லை. சம்பூர் காணி விடுவிப்பு தொடர்பிலும் எதிர்க்கட்சித் தலைவர் இங்கு கருத்து வெளியிட்டார். சம்பூர் என்ற காணி முழுவதும் தனியார் நிறுவனங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டு பல தொழிற்சாலைகளை அமைப்பதற்கு ஆரம்பிப்பதற்கு அவர்கள் ஒழுங்கு செய்து கொண்டிருந்த நேரத்தில் அதை நிறுத்தி மக்கள் மேற்கூறியிருக்கிறார்கள். இனி ஒரு 500 ஏக்கர் காணி ஒரு அனல்மின் நிலையம் அமைப்பதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது பல காரணங்கள் நிமித்தம் அந்த அனல்மின் நிலையம் அமைப்பு திட்டம் கைவிடப்பட்டிருக்கிறது. மக்கள் விரும்புகிறார்கள் அந்த காணி ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று. 2ஆம் கட்டத்திலே குடியமர்ந்த மக்கள் கடந்த மார்ச் மாதத்திலே அது நடைபெற்றது. இந்த 540 குடும்பங்களுடைய நிலைமை மிகவும் எங்களுக்கு கவலை தரக்கூடிய வகையிலே அவர்களுக்கு பிரயோசனமான உதவிகளை செய்து கொடுக்க முடியாதபடி எங்களுடைய மாகாண சபையினுடைய நிதி கட்டுப்பாடுகள் அமைந்திருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த வகையிலே இந்த மக்களுக்கு உதவி செய்வதற்காக சில மேலதிகமான நிதி வசதிகளை அங்குமிங்குமாக தேடிக்கொண்டிருக்கின்றோம். சம்பூரிலே மீள்குடியமர்ந்த மக்களுக்கு வழங்கப்பட்ட நிரந்தர வீடுகளுக்கான உதவிகள் திருப்தி அளிப்பதாக இல்லை. விவசாயத்தை தொழிலாக கொண்ட, தோட்டப்பயிற்சியை தொழிலாக கொண்ட ஏராளமான விவசாயிகள் தங்களுடைய காணிகளை துப்புரவு செய்ய முடியாமல் என்று தடுமாறிக் கொண்டிருக்கின்றார்கள். வன இலாகா அதிகாரிகளுடைய கெடுபிடி அவர்களுக்கு அதிகமாக இருக்கின்றது. எனவே அவற்றை கொஞ்சம் இலகுவாக்கி நிச்சயமாக பயிர் செய்யக்கூடிய அனைத்து மக்களுடைய காணிகளும் துப்புரவு செய்வதற்கு அவர்களுக்கு குறிப்பிட்ட ஒரு கால வரையறையாவது கொடுத்து அதற்கான அனுமதியை வழங்க வேண்டும் என்று நாங்கள் அரசாங்கம் என்ற வகையில் காணாமற் போனோர் அலுவலகம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றியுள்ளோம். அதன் செயற்பாடுகளை முன்னெடுப்பதில் தாமதம் காணப்படுகின்றது.